அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் இந்த ரம்லான் மாதம் முழுவதும் லோகத்தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் உண்மையான உலக பொதுமறையாக இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த உலகத்தில் வாழுகிற 800 கோடி பேர்களில் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கையை வைத்துக்கொண்டு வாழ்பவர்களாக இருக்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இப்படித்தான் இருந்தார்கள். அதை அல்லாஹ் பல இடங்களில் அல்லாஹ் வர்ணனை செய்து சொல்லுகிறான், இப்படி தான் இருப்பாங்க இவங்கன்னு சொல்லி. அப்போ பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும், யாருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பிரித்து பிரித்து பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்திகளை சொல்லுகிறான். அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்களிடத்தில் அதிகமாக பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்க சொல்லிக் கொடுக்கிறான். அதில் 45வது அத்தியாயம் 26வது வசனத்தில் நீங்கள் போய் திருப்பி போய் சொல்லுங்கள் அவங்கள்ட்ட. அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் ரசூலோட வேலை. வகி வரும், அல்லட்ட செய்திகள் வரும், அந்த செய்தியை சொல்லிக்கொண்டே இருப்பது தான் வேலை. 23 வருஷ காலமாக அதான் வேலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த அடிப்படையில் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். இந்த ஆயத்தில் திருப்பி சொல்கிறான் அல்லாஹ். எப்படி? குல் நபி நபி சொல்லுங்கள், அல்லாஹ் யார் தெரியுமா? யுஹீக்கும், அவன்தான் உங்களுக்கு உயிர் தந்தான், உயிர் தருகிறான். சும்ம இமைத்துக்கும், அதுக்கு பிறகு உங்களை மௌத்தாக்குகிறான், மரணிக்க செய்கிறான். சும்ம எஜ்மாவுக்கும் இலா யௌமில் கியாமா, மறுமை நாளன்று உங்களை எல்லோரையும் அவன் ஒன்று கூட்ட இருக்கிறான். இது அடுத்த செய்தியை மக்கள்கிட்ட சொல்கிறான். ஒன்று உயிர் கொடுத்தது, உயிர் எடுக்கிறது. அடுத்தது அதோடு விட்டு விடுவானா? இல்லை, மறுமை நாளன்று ஒன்று சேர்ப்பான். லா ரைப ஃபீஹி, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வலாக்கின்ன அக்ஸரன் நாசி லா யாலமுன், ஆனால் நீங்கள் சொல்லுகிற இந்த விஷயத்தை பெரும்பாலான மனிதர்கள் விளங்க மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயம், உயிர் தருபவன் அல்லாஹ், உயிரை எழுப்புவன் அல்லாஹ், உயிரை எடுத்த பிறகு அப்படியே விட்டுறதில்லை, மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு எல்லோரும் ஒன்று கூட்டப்பட இருக்கிறார்கள். அந்த நாள் ஒன்று இருக்கிறது. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் திருப்பி. இதை பெரும்பாலான மனிதர்கள் என்ன செய்யலை, விளங்க மாட்டேங்கிறாங்க இந்த விஷயத்தை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அந்த காஃபிர்களை பார்த்து இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. 34 அத்தியாயம் 34 அவசரம் சொல்கிறாங்க, காலல்லதீன கஃபரு, அந்த நிராகரிப்பாளர்கள் சொல்கிறாங்க, லா தாத்தீனா சாத்து, மறுமை நாளெலாம் ஒன்றும் வராது. சும்மா சொல்கிறாரு, மறுமை நாளாவது அந்த நாளாவது. முதல்ல இங்கே வாழ்கிற வாழ்க்கையை பாரு, மறுமை நாள் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இப்படியே வார்த்தையை சொல்கிறாங்க. லா தாத்தின்னு ஆயா, அந்த சாத் மறுமை நாளெலாம் ஒன்றும் வராது. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், பலா அப்படிலாம் கிடையாதுப்பா. நீ அதை எதிர்கேள்வி, அது எதிர் புதிரமாக பேசுகிறது. இது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மறுமை நாள் இருக்குண்டு, காஃபிர்கள் சொல்கிறாங்க மறுமை நாள் கிடையாதுன்னு. திருப்பி ரசூலுல்லாஹ் சொல்கிறான், பலா அப்படிலாம் கிடையாது. ரப்பி, என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் மீது சத்தியமாக, லா தஅத்தி அன்னக்கும், நிச்சயமாக அது வரும். எது வரும்? மறுமை நாள் என்பது நிச்சயமாக வரும்னு சொல்லுங்கள். சொல்கிறது யார்? ஆலிமில் கைப், மறைவான விஷயத்தை, மறைவான ஞானத்தை அறிந்திருக்கக்கூடிய, என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் மீது சத்தியமாக வரும் அப்படின்னு சொல்லி போய் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அல்லாஹ்வுடைய பண்பை எக்ஸ்ட்ரா சொல்கிறான் இந்த ஆயத்தில். லா யாசுபு அன்ஹு மிஸ்காலு தர்ரத்தின் ஃபி ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த். லா யாசுபுனா எந்த ஒரு பாயிண்ட் விஷயம் கூட அல்லாஹ்ட்டேருந்து மறையாது. லா யாசுபு மறையாது. அன்ஹு அவனை விட்டும் மிஸ்கால தர்ரத்தின் ஒரு அணு அளவு கூட மறையாது. ஃபி ஸமாவாத்
வானங்களில் உள்ளதும் வலா ஃபில் பூமியில் உள்ளதும், வலா அஸ்கரு மின் தாலிக்க வலா அக்பர், அது பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி அணுவளவு இருந்தாலும் சரி அது வந்து அல்லாவை விட்டும் மறையாது, தெரியாமல் இருக்காது அல்லாவுக்கு. அப்போ இவ்வளவு நுட்பமான ஞானமுடைய அல்லாஹ் சொல்லுகிறான் கண்டிப்பாக மறுமை நாள் வரும்னு சொல்லி. இல்லாஃபி கிதாபின் முபீன், இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு போய் சொல்லு. நீ சொல்லு, ஆதாரப்பூர்வமாக சொல்லு. நான் சொல்கிறது அதாவது சத்தியம் என்றது சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அணு அளவு கூட அது மறையாது, அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் மறையாது. இந்த உலகத்தை படைத்தவன், உயிரை தந்தவன், உயிரை எடுப்பவன் ஒன்று கூட்ட கண்டிப்பாக ஒன்று கூட்டுவான். போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறான்ல ரசூலா சொல்கிறாங்க. அதை மறுத்து தான் பேசுகிறாங்க காஃபிர். அதாவது பாயிண்ட் மறுக்க தான் செய்கிறாங்க. அதுக்காக திருப்பி சொல்கிறான் 32வது 21 இது வராதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வருவதற்கு முன்பாக அந்த பெரிய வேதனை ஒன்று இருக்கிறது மறுமை நாளில். அதுக்கு முன்பாக உலகத்தில் இவங்கிற வாழுகிற காலத்திலேயே நாம் அங்கங்கே சில வேதனைகளை காண்பிப்போம், அதையும் போய் சொல்லு. அப்புறம் பார்க்கறது அப்புறம் மறுமை நாள் என்பது கண்டிப்பாக வர இருக்குது. அதில் அந்த அநியாயக்காரர்களுக்கு காபிர்களுக்கு வேதனை இருக்குது. யார் நம்பிக்கை கொள்ளவில்லை அவங்களுக்கு நரகம் காத்திருக்குது, நம்ப மாட்டாங்கிறனால. ஆனால் இந்த உலகத்தில் இவர்கள் வாழும்போதே நான் சில வேதனைகளை கொடுப்பேன், அதை போய் சொல்லு. அடுத்தது அது இங்கே இருக்குது 31 21 இருக்குது. அசல சொல்கிறான் வல நுதி கண்ணகும் மினல் அதாபில் அதுனா தூணல் அதாபில் அக்பர் அல்லஹும் எர்ஜூன். இந்த மிகப்பெரிய வேதனை வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் அங்கங்கே அந்த எவிடன்ஸுக்காக நடக்கப் போகிற அந்த மிகப்பெரிய சம்பவத்துக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது அங்கங்கே நான் வேதனையை கொடுப்பேன், அதை பார்க்க சொல்லு. அதை பார்த்தா அதை கண்ணில் காமிப்பான்ல, அங்கே இப்போயும் காமிச்சு கொண்டு தான் இருக்கிறான், நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அங்கங்கே ஒரு வருஷமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒருக்கோ 4-6 மாதத்துக்கு ஒருக்கோ என்ன நடக்குது உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா? நிலச்சரிவு ஏற்படுது, பூகம்பம் ஏற்படுது, மழை அப்படியே கரைச்சிட்டு வந்து ஒரு ஊரையே அழிச்சிக்கிட்டு இருக்கிறான், பூகம்பம் ஏற்படுகிறது, திடீர்னு கட்டடங்கள் இடிஞ்சு விழுகுது. இதெல்லாம் வந்து அல்லாவுடைய ஏற்பாடாக அல்லாஹ் சொல்கிறான் 32 21. இதெல்லாம் நாம் தான் செய்கிறோம். ஏன் செய்கிறோம் என்று சொன்னால் இதை பார்த்து விட்டாவது மறுமை நாள் கண்டிப்பாக இருக்கிறது, அதன் பக்கம் எல்லோரும் மீள இருக்கிறீர்கள், இதை பார்த்துட்டு நம்புங்க. அடுத்தது முதல்ல சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான். இது கண்ணாலாவது பாரு, அப்பப்போ நான் நடத்துகிற இந்த விஷயத்தை பாரு, அதுக்கு பிறகு நீ பேசு அப்படி சொல்லும்போது தான் திருப்பி கேட்க சொல்கிறான். புல் நீங்கள் போய் கேளுங்க. உது அல்லதீன சாம்தும், நீங்கள் அலையுங்கள், நீங்கள் எதை கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸ்டெப்பாக கொடுக்கலாம் பாருங்கள். எப்படி எது நம்பாதவர்களுக்காகண்டி பாயிண்டாக ரசூலுல்லாஹ் சொல்கிறான். போய் அடுத்து சொல்கிறான் நபியை நீ போய் கேளுங்க அவங்கள்ட்ட. உதுவு நீங்கள்லாம் அலையுங்கள், அல்லதீன சாம்தும் மின்துனில்லா, அல்லாவை விட்டு நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களா கடவுள்னு சொல்லிக்கிட்டு அதையெல்லாம் அலையுங்கள். முதல்ல போய் நீங்கள் அலைங்க. லா எம்லிக்கூன மிஸ்கால தர்ரத்தின் ஃபி சமாவாத்தி, வானங்களில் ஒரு அணு அளவு கூட அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்கள் எதை வந்து கடவுள்னு சொல்லுகிறீர்களோ, எதை நீங்கள் வந்து அல்லாஹ்வுக்கு இணையாக வைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மிகப்பெரிய அல்லாஹை நீங்கள் மறுக்கிறீர்களோ, அது நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்கள, அதை முதல்ல அலைங்க. நீங்கள் அழைச்சிட்டு அது கேளுங்க. அந்த அழைக்கும் பொழுது அதுக்கு ஏதாவது இது வல்லமை இருக்குதா, ஒரு அணுவளவாவது இருக்குதா? எந்த அதிகாரமும் அது கிடையாது. வலா ஃபில் அல்ல, பூமியில் கிடையாது. வமாலகம் ஃபீஹிமா மின் ஷிர்கின், அந்த நீங்கள் வணங்குகிற அதுக்கு எந்த விதமான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எந்த ஒரு அதுக்கு என்ன இல்லை, ஒரு பலமோ அல்லது நீங்கள் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கோ தீமை செய்வதற்கோ அல்லது ஏதாவது ஆற்றல் இருக்குது அதுக்குன்னா கிடையாது. நீங்கள் சும்மா வச்சுக்கிட்டு வணங்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நீ சும்மா வச்சுட்டு வணங்கிட்டு இருக்கிற. வமாலகு மின்ஹும் மின் லஹீர், அதுக்கு வெளிப்படையாக உதவி செய்ய கூட யாரும் கிடையாது ஒரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு லஹீர் சொன்னாக்க வெளிப்படையாக உதவி செய்ய கூட யாரும் கிடையாது. அதை நீங்கள் வந்து வணங்கிட்டு இருக்கீங்கள, அதையாவது ஒன்று அலைங்க, அழைச்சிட்டு வந்து என்கிட்ட பதில் சொல்லுங்கிறாங்க. அதுக்கு அடுத்து சொல்லலாம் வலா தன்ஃபு ஷஃபாத்து அந்தஹு இல்லா லிமன் அதினலஹு. அதனால் மறுமை நாள் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் மாத்திரம்தான் இருக்கும், அவன் கட்டளையிட்டது மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து சிபாரிசு பண்ணுறதுக்கு தான் ஆள் கிடையாது. வலா தன்ஃபு ஷஃபாத்து இந்தஹு இல்லா லிமன் அதினலஹு. யாருக்காவது அல்லாஹ் குஸ்மான் அனுமதி கொடுப்பாங்க. அந்த அனுமதி கொடுக்கும்போது அனுமதி பெற்றவர்கள் தான் அங்கே சிபாரிசு செய்வார்கள் என்று வல்ல ரஹ்மான் இங்கே பதிவு செய்யலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த அனுமதி ஷஃபாத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா,
அந்த ஷஃபாத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவங்க பாசம் என்ற பெயரில் மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை விதித்து வைத்திருக்கிறார். என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வந்து இந்த மௌலூது ஓதிட்டாக்கா ஷஃபாத்து பண்ணுவாங்கன்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த ஆயத்து தான் உங்களுக்கு ஆதாரம். நீங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறாண்டா அவங்க ஷஃபாத் பண்ணுவாங்க, அது மாற்று கருத்து இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம பாங்கு சொல்கிறோம் இல்லை, பாங்கு சொல்கிறாங்க இல்லையா, பாங்கு சொன்ன பிறகு எல்லா பாங்குக்கும் ஒரு துவா ஒன்று இருக்குது. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதினில் வசீலா வல் ஃபதீலா வபஸுஹு மக்காமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா அப்படிங்கிற துவா ஒன்று இருக்கு இல்லையா. இந்த துவாவை யார் ஓதுகிறாரோ என்னுடைய பரிந்துரைவை பெற்றுக்கொள்வார்னு ரசூல் சொல்லியிருக்காங்க. இதுதான் செய்ய வேண்டியது. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, பாங்கு சத்தம் கேட்ட பிறகு அந்த பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு, பாங்குக்கு பதில் சொல்லுதல் என்பது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வார்த்தைக்கு பதில் சொல்லுதல், தொழுகைக்கு வருதல். ரெண்டு அர்த்தம் இருக்குது அதுக்கு. பாங்குக்கு பதில் சொல்லுதல் என்பது என்ன அர்த்தம் இருக்குது? வார்த்தைக்கு பதில் சொல்ல வேண்டும், மற்ற வேலைகளை போட்டு தொழுகைக்கு வந்துடணும். இதான் பாங்குக்கு பதில் சொல்லுது. அதுக்கு பிறகு அந்த துவாவை வந்து சொன்னாங்க, இதை யார் செய்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய சிபாரிசு இருக்குது, அவ்வளோதான். அப்போ அங்கே கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், குறிப்பிட்ட சில பேர்களுக்கு மாத்திரம். அது யாருக்கு கொடுப்பான் யாருக்கு கொடுக்க மாட்டான்னு தெரியாது, யாருக்கு சிபாரிசு சொல்ல போகிறான்னு அதுவும் தெரியாது, எல்லாம் மறைவான விஷயந்தான். அதை வந்து ரசூலாட்ட கேட்கும்போது சொல்லிட்டாங்க, அது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, யாருக்கு செய்ய சொல்லுவான்னு தெரியாது. ஆனால் என்னை வந்து சிபாரிசு செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், அதனால் உங்களுக்கு வழி சொல்லிக் கொடுக்குறேன். என்ன வழி அது? என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அதுக்கு பிறகு உங்களுக்கு பாங்கு சத்தம் கேட்கும் போதெல்லாம் இந்த இந்த துவாவை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ அதை ஃபாலோ பண்ணோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் நம்மளுக்கு வந்து அல்லாஹ்வோட அனுமதி இருந்தால் கிடைக்கும் என்பது இருக்குது. இதுதான் அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். அங்கே வந்து யாருக்கு எந்த சிபாரிசும் பயன் தராது, ஆனால் நான் வந்து அனுமதி கொடுப்பேன். சில அதே மாதிரி இன்னும் சில ஹதீஸ்கள் ரசூல் சொல்கிறாங்க, தங்களுடைய பிள்ளைகளை வந்து இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்து, குர்ஆனை வந்து ஹாஃபில் இருக்காங்க இல்லையா, அந்த ஹாஃபில்களுக்காக சிபாரிசு செய்ய வைப்பான்னு சொல்லி, அது வந்து அதாவது சஹீஹான ஹதீஸ் இல்லை, அதை வந்து சில அறிஞர்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். எது? யார் தன்னுடைய பிள்ளைகள் வந்து ஹாஃபில் மனப்பாடம் செய்ய வைத்து முழுமையாக குர்ஆனை வந்து ஓத வைப்பதற்காக அவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து மறுமை நாளில் கிரீடம் அணிவிக்கப்படும் அப்படின்ட்டு. அது அறிவிப்பாளர் தொடரில் சின்ன குறை இருக்குது. இதனால பல அறிஞர்கள் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் சொல்லி தங்களுடைய புத்தகத்தை பதிவு செய்கிறாங்க. சரியா? அங்கே வந்து அந்த பிள்ளையை வந்து சிபாரிசு செய்ய வைப்பான் அல்லான்னு சொல்லி சில அறிவிப்புகள் இருக்குது. எந்த பிள்ளையை? யாரை நம்ம அந்த படிக்க வைத்தோம் ஹாஃபிலாக இருக்கிற பிள்ளை வந்து தந்தைக்காக, அதாவது பாப்பா அத்தா அம்மாவுக்காக அந்த பிள்ளை சிபாரிசு செய்ய வைக்கலாம். அதுமாதிரி மனிதர்களே கூட சில பேர்களை வந்து சிபாரிசு செய்ய வைக்கலாம் என்றெல்லாம் அவங்க வந்து தஃசீல் எழுதுகிறார்கள். அதான் இங்கே இருக்குது. யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறானோ அது ரசூலுக்கும் இருக்குது. அதே மாதிரி மனிதர்களையும் சில பேர் எல்லாம் தேர்ந்தெடுப்பான், தூதர்களே எல்லாம் தேர்ந்தெடுப்பான். அது வந்து நமக்கு தெரியாத சப்ஜெக்ட். அது விளக்க உரையாக இந்த ஆயத்துக்கு எழுதுகிறார்கள். அதையும் நம்ம இதோடு சேர்த்து நம்ம நம்பிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து கிடைக்க வேண்டுமானால் செய்ய வேண்டியது இதுதான். ஸலவாத் அதிகமாக சொல்ல வேண்டும், பாங்கு சொன்ன உடனே துவா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். மற்றபடி அந்த ஃபங்க்ஷன் அதெல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லாத விஷயம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுது, மறுமை நாளன்று கண்டிப்பாக எந்த சிபாரிசும் யாருக்கும் பயன் தராது. ஹத்தா இதா ஃபுஸ்ஸி அன் குலூபிஹிம், அவர்களுடைய இதயங்கள் இருக்குல்ல, அந்த இதயங்கள்லேருந்து அந்த திடுக்கம் ஒன்று வேறு இருக்கும் அந்த மறுமை நாளில். அது என்ன செய்யுது, அதுக்கு இது சம்பந்தம் நிறைய ஆயத்துகள் இருக்குது. இந்த திடுக்கத்தை பற்றி எல்லாம் பேசிவிட்டு எப்படியெல்லாம் திடுக்கம் ஏற்படும், கர்ப்பிணி பெண்கள் எப்படி வந்து தங்களுடைய குழந்தையை வந்து பெற்றெடுப்பார்கள், எப்படி மக்கள்லாம் விரண்டு ஓடுவார்கள், அங்கே எப்படி சூர் ஊதப்படும் போன்ற விஷயங்கள் நிறைய இடங்கள் எல்லாம் பதிவு செய்கிறான். அப்போ அந்த திடுக்கத்தை கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நீக்க மாட்டான். காலு மாதா, அது என்ன அதுன்னு கேட்கும்போது, ரப்புக்கும், இந்த உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் உங்களை சொல்லிக் கொடுக்குறான். காலுல் ஹக்கு, இது உண்மையான விஷயம், கண்டிப்பாக நிகழ இருக்கிறது, அதையும் போய் சொல்லுங்க. வஹுவ அலியுன் கபீர், அவன்தான் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லி அந்த காஃபிர்களுக்கு நிராகரிப்பாளர்களுக்கு தாவா செய்ய சொல்லி அல்லாஹ்க்கு சொல்லலாம். ஆனால் அவங்க மறுத்து கொண்டு தான் இருக்காங்க. எப்பயுமே அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும், இன்னும் கியாமத்து வரைக்கும் என்ன செய்வாங்க, எந்த செய்தியை நீங்கள் சொன்னாலும் அவர்கள் மறுத்து கொண்டு தான் இருப்பார்கள், எகென்ஸ்ட் பண்ணி கொண்டு தான் இருப்பார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள வந்து ஒரு பக்கம் நீங்கள் வந்து புறக்கணித்து விட்டு, அவங்கள விட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோடு இந்த விஷயத்தை யாராலும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து கொண்டு, அவர்களுக்கு இன்னும் இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு, அவர்களோடு நீங்கள் கலந்துரையாடி கொண்டு, இன்னும் அதிகமான கல்வியை அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். இது போன்று பல விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை காபிர்களுக்கு சொல்லுகிறான். அடுத்த ஆயத்தை என்ன சொல்கிறான், 34:24 மை எர்ஸுக்குக்கும் மின ஸமாவாத்தி, நீ சொல்கிறீங்களே இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கள, வானத்திலேருந்து உனக்கு வந்து உணவு தருவோம் யாருன்னு போய் கேளு. அடுத்தது பூமியில் உணவு தருவோம் யாருன்னு கேளு.
அதுக்கு அவங்க அவங்களே சொல்லுவாங்க அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. சில முஸ்லிம்கள் இருந்தாங்க அங்கே மக்கத்து காப்பீர்களில் முஸ்லிம்களில் சில பேர் அல்லாஹ் விளங்கி வச்சுக்கிட்டே ஷிர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து யார் உங்களுக்கு சாப்பாடு தரணும்னு கேட்டால் அல்லாஹ் தான் சொல்லுவாங்களாம். அதே மாதிரி இன்னா வையாக்கும், உங்களுக்கும் அவன் தான் தரான், எனக்கும் அவன் தான் தரான். லாலா ஹுதன், அவன் தான் எனக்கு நேரடி கொடுத்துருக்கிறான். அவுஃபி ஜலால் முபின், அல்லது வந்து வழிகேட்டையும் அவன் வந்து உங்களுக்கு வந்து விதித்திருக்கிறான். வழிகேட்டை எடுத்துக்கொள்வதும் நேர்வழி எடுத்துக்கொள்வதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு வந்து தெளிவான ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து அல்லாஹ் எல்லாத்தையும் விளங்க வைக்கிறான். விளங்க வைக்க விஷயத்தில் போய்ட்டு நீ அதை சந்தேகப்பட்டு கொண்டு இது என்னுடைய பாதை சரி நீ சொல்லக்கூடாது. பாதை என்று இருக்குமானால் அது அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரசூலை சொல்ல வச்சு இந்த பாதை தான் சரியான பாதை என்று சொல்லுகிறான். ஆனாலும் அவர்கள் எதிர்த்தார்கள், முரண்டு பிடித்தார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு நிறைய எவிடன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அப்படின்னா யார், அல்லாண்டா யார் அப்படின்னு சொல்லி பல பண்புகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அத்தனை சொல்லியும் பல பேர்கள் எதிர்த்து கொண்டு தான் இருந்தார்கள். கடைசியில் தான் கிட்டத்தட்ட 23 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்து அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அவர்கள் அத்தனை பேர் வந்ததாக நம்ம வந்து வரலாறில் படிக்கிறோம். அப்போ எவிடன்ஸுகளை சொல்லி 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 அல்லாஹ் பற்றி சொல்லி சொல்லி தான் அவங்களுக்கு வந்து தாவா செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் நம்ம குர்ஆனை இருந்து இது போன்று விளங்கி அல்லாஹ்வுடைய பண்புகளைத்தான் குர்ஆன் அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். நல்லா நீங்கள் வந்து குர்ஆன் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு விளங்கும். குர்ஆனை ஓதும்போது படிக்கும்போதும் 2 ஆயத்து 3 ஆயத்துக்கு ஒருக்க அல்லாண்டா யார் அல்லாண்டா யார் அல்லாண்டா யார் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னாக்கா அதை வந்து ரீனிவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ தான் வாசிக்கும்போது அல்லாஹ்வுடைய பண்புகள் நம்ம உள்ளத்தில் வரும். அப்போ இவ்வளோ விஷயங்களையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த மாதிரி இந்த குர்ஆனை அணுக வேண்டும். அதற்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் ஏன் நேர்வழின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹ் சொல்கிறோம், நம்ம சொல்லலை. ஹுதன் அல்லாஹ் சொல்லலாம், ஹுதலின் நாசுன்னு சொல்லி. காரணம் என்னென்னு சொன்னாக்கா எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி குர்ஆனுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த பக்கம் வந்துடுவாங்க. அவங்க குர்ஆனுக்குள்ளே வர்றது தான் இங்கே வந்து விஷயம். குர்ஆனுக்குள்ளே வந்து எந்த கொள்கையில் இருந்தாலும் நடுநிலைமையாக இருந்து அவர்கள் இதை படிக்க ஆரம்பித்துட்டார்கள் சொன்னால் உண்மையை விளங்கிக் கொள்வார்கள். அதுக்குள்ளே உண்மை இருக்கிறது. அந்த உண்மையை விளங்கி இந்த பக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் உலக பொதுமறை என்று அல்லாஹ் எல்லாருக்கும் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் உலக பொதுமறையாக இருக்கிற அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற அறிவுரைகள், அவனை பற்றி சொல்லுகின்ற வல்லமைகள், இவைகளெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் உள்ளத்தில் அடித்தது நம்பிக்கை என்ற அந்த பொக்கிஷம் வந்துவிடும். அதுதான் எல்லா மக்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆகையினால் நம்மளுடைய மிக முக்கியமான கடமை மக்களிடத்தில் எப்படியாவது இந்த ட்ரை பண்ணி தாயிகள் அது மாதிரி அறிஞர்கள் இன்னும் யாரெல்லாம் அழைக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே முதல்ல மக்கள் கையில் குர்ஆனை கொண்டு போய் கொடுக்கறதுக்கான ஏற்பாடை நம்ம செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் அதற்கான அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அதில் தான் நம்மளுக்கு வெற்றி இருக்கிறது. ஏன்னா அதுக்குள்ளே தான் எல்லா விஷயமுமே இருக்கிறது என்பதை வந்து நம்பிக்கையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் சுற்றுப்பகுதியில் இருக்கிற மக்களை இந்த மாதிரி லைனில் வந்து அழைக்கக்கூடியவர்களாக ரஹ்மான் நம்மளை ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம